புட்டு செய்யலாமா? வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி ராகி புட்டு தான் செய்ய போகிறேன். இது முளைக்கட்டின ராகி மாவு. நான் வீட்டிலேயே பொடிச்சது தான். அதில் லைட்டாக பொடி உப்பு சேர்த்துக்கிட்டேன். நான் எப்போவுமே தேங்காய் தண்ணி ஊற்றி தான் புட்டு மாவு பிசைவேன். தேங்காய் தண்ணி ஊற்றி பிசையும் போது புட்டு நல்லா சாஃப்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேணால் நார்மல் வாட்டரும் ஊற்றிக்கலாம். இப்படி பிசையும் போது ஃபஸ்ட்டு கட்டி கட்டியாக தான் வரும். ஆனால் நம்ம பிசைய மாவு நல்லா உதிரியாக வரும். பாருங்கள், நல்லா மாவு நம்ம பிசைஞ்செடுக்கும் போது இப்படி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதேமாதிரி ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருக்கணும். நல்லா ஈரத்தன்மையும் இருக்கணும். இப்படி எடுத்து போடும்போது உதிரியாகவும் வேணும். நம்ம கையில் நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி உதிர்த்தினாலும் மாவு நல்லா உதிரி உதிரியாக வேணும். அதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. அப்போ தான் புட்டு நல்லா சாஃப்டாக வரும். புட்டுக்குழாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக துருவன தேங்காய் போட்டுக்கலாம். துருவன தேங்காய்னா ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் புட்டு மாவு இடையில கொஞ்சம் தேங்காய் வச்சு புட்டு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி பாருங்கள், புட்டுக்குழாயில் புட்டு மாவு போடும்போது இப்படி உதிரி உதிரியாக வேணும். அதே மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. மாவு ஃப்ரீயாக இருக்கணும். புட்டுக்குழாயில் ரொம்ப அழுத்தி போடக்கூடாது. நல்லா ஃப்ரீயாக இருந்தால் தான் புட்டு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம புட்டுக்குழாய் எடுத்து வச்சுக்கலாம். 5 to 7 மினிட்ஸில் புட்டு வெந்துடும். நம்ம வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸில் நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸில் புட்டு இறக்கிக்கலாம். நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? அப்புறம் 3 மினிட்ஸில் நான் புட்டு எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்களா, புட்டு உடையாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.